மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் குடியிருப்புகளையும் பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மக்களின் துயரங்களை நேரடியாக களத்தில் கேட்டறிந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. சென்னை தீநகரில் மக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. விடிய அரசு கைவிட்ட நிலையில் துயர் நீக்க வந்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாசத்தோடு வாழ்த்து கூறிய மூதாட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, துண்டு, பால், பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர். திமுகவினரோ அரசு அதிகாரிகளோ வராத நிலையில் தங்கள் மீது அக்கறை காட்டிய எதிர்க்கட்சித் தலைவருக்கு பொதுமக்கள் நன்றி. சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளம் வடியாத பகுதிகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ள பாதிப்புகளை களத்தில் இறங்கி பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். செயற்கை வெள்ளம், இயற்கை வெள்ளம் என திசை திருப்பும் முதல்வர் ஸ்டாலினுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி கடும் தாக்கு. எங்கேயாவது இயற்கை வெள்ளம், செயற்கை வெள்ளம்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆக செயற்கை வெள்ளம், இயற்கை வெள்ளம் கண்டுபிடித்த முதலமைச்சருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாதது டிவி மூலம் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் மின்சாரம் வழங்காமல் உள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். மின்கம்பங்கள் பல அந்த வர்தா புயலில் பாதிக்கப்பட்டது. இதையெல்லாம் உடனுக்குடன் சரி செய்து மின்சார வசதி செய்து கொடுத்தோம். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில பல இடங்களில் 2 நாட்கள மின்சாரம் நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, மின்சாரத்தை கொடுத்தா இந்த ஊடகத்தெல்லாம் பார்ப்பாங்க, மக்கள் இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்ப்பாங்க. அதனால மின்சாரத்தை தடை பண்ணி வச்சிருக்காங்க. நாட்டில் அனைத்து மக்களின் உரிமைகளுக்காக போராடிய சமத்துவ நாயகன் அண்ணல் அம்பேத்கர். சாதிய தீண்டாமைகளை ஒழிக்க ஓய்வறியாமல் போராடிய புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளில் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ட்வீட். சென்னை வேளச்சேரி விஜயநகர் பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை படகுகளில் மீட்க வசூல். அரசு சார்பில் மீட்கப்படும் படகுகளுக்கு ஒரு நபருக்கு 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மீட்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். சென்னை மேயர் பிரியா வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். மழை வெள்ளத்தை அகற்றாததை கண்டித்தும் மின்தடையை நீக்க கோரியும் போராட்டம். மழை வெள்ளம் வடிய நடவடிக்கை எடுக்காத விடிய அரசை கண்டித்து OMR சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். மழை நின்று 2 நாட்கள் ஆகியும் பொம்மை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை OMR சாலையில் உள்ள தையூர் பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவரின் கதி என்ன? கண்டுபிடித்து தருமாறு கிளம்பாக்கம் காவல் நிலையத்தில் மனைவி கண்ணீர் மல்க புகார். சென்னை சூளைமேட்டில் தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். 3 நாட்களாக மின்சாரம் இன்றியும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமலும் மக்கள் கடும் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையால் சேதமடைந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள். அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு புகுந்த வெள்ளம். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மழைநீரில் மூழ்கியதால் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம்.
மிக்ஜாம் புயல் எதிரொலியால் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு. தனியார் பால்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குழந்தைங்களுக்கு பால் வாங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். கடைங்களுக்கு வந்தா 6 லிட்டர் பாலே 40 ரூபா 50 ரூபான்றாங்க. சென்னை முழுவதும் ஆவின் பால் தட்டுப்பாடு. 1/2 லிட்டர் ஆவின் பால் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதாக புகார். பால் பற்றாக்குறை இல்லை என கூறிய பால்வளத்துறை செயலாளருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சென்னையில் நாளையும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பல்வேறு பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாததால் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 6 தாலுகாவில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் தாலுகாவில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் 2 அரையாண்டு தேர்வு தேதிகள் மாற்றம். நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் 14 மற்றும் 20ஆம் தேதிக்கு மாற்றம் செய்தது பள்ளிக் கல்வித்துறை. மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் தத்தளிக்கும் நிலையில் ட்ரெண்ட் ஆகும் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் டிஎம்கே என்ற ஹேஷ்டேக், மிதக்கும் 4000 கோடி என்ற ஹேஷ்டேக்கை தொடர்ந்து டுவிட்டரில் கொந்தளிக்கும் சென்னை வாசிகள். தமிழக அரசு அமைத்த உண்மை சரிபார்ப்பு குழுவுக்கு எதிரான வழக்கு. மும்பை நீதிமன்ற தீர்ப்பிற்காக வழக்கு விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை தீவுத்திடலில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே திமுக பெண் கவுன்சிலர் கைது. தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை செய்ததன் பேரில் போலீசார் நடவடிக்கை. சென்னை மாமல்லபுரம் அருகே 2 ஏரிகள் உடைந்து வெளியேறும் உபரி நீர். கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது தூத்துக்குடி நீதிமன்றம். மழை வெள்ள மீட்பு பணிகள் தொடர்பாக ஜூனியர் விகடன், ஏபிபி நாடு நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு. திமுக அரசின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணி எப்படி உள்ளது என ஜூனியர் விகடன் நடத்திய கருத்து கணிப்பில் மோசம் என 61% பேர் கருத்து. சென்னையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகள் தீவுகளாக மாறின. மொட்டை மாடியில் இருந்து உணவுக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள். சென்னையில் புயல் மழைக்கு காவலர் உட்பட 17 பேர் உயிரிழப்பு. பல பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாத நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை இந்த விடிய அரசு காவு வாங்கப் போகிறதோ என மக்கள் அச்சம். அமைச்சர்கள் உதயநிதி, KN நேரு, மா சுப்பிரமணியனை மடக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பிய பொதுமக்கள். சென்னை வேளச்சேரி பகுதியில் வெள்ளத்தை ஆய்வு செய்வதற்காக சென்ற அமைச்சர்களை கண்டு மக்கள் ஆவேசம். I'm a school teacher and I'm suffering for the fact they're manhandling me. What nonsense is this? Is this the way you handle a teacher? She's pulling me. Is this the way you treat a lady? She's pushing and pulling. நாங்க இருக்கிற ராஜேஷ் செகண்ட் வருஷம் வருஷம் தண்ணி வந்து இந்த தடவை தண்ணி அவ்வளோ வந்து no use. See the calls I have made today. Nobody is doing anything. Nobody made, and he's telling me. இந்த தண்ணி உள்ளது ஃபுல்லா எடுக்கணும். தண்ணி ஃபுல்லா எடுக்கணும். ஏமா என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க. தண்ணி நிக்குது சார். தண்ணி நிக்குது. ராஜேஷ் நகர் கேட்டேன் பாருங்க. 20 years நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒரு மோட்டர் வச்சிருக்கீங்க தண்ணி எடுக்க சொல்றீங்க. 1 second. 1 second, sir, please.
சென்னையில் மழை நின்று 2 நாட்களாகியும் வடியாத மழைநீர். நுங்கம்பாக்கம், அண்ணா மேம்பாலம் பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் முகத்துவாரங்களை தூர்வாராததால் மழை வெள்ள நீரை கடல் உள்வாங்கவில்லை. 2 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு என்ன செய்து கொண்டிருந்தார் என பொதுமக்கள் கேள்வி. கோவையில் அரசு பள்ளி கட்டிடத்தில் இருந்த தேன்கூட்டை கலைக்குமாறு கட்டளையிட்ட தலைமை ஆசிரியர். தேன்கூட்டை கலைக்க முயன்ற சிறுவன் உடலில் தீப்பற்றி மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 46,520 ரூபாய்க்கு விற்பனை.